எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய எம்எஸ் ஸ்பைசி தமிழ் கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் மசாலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இட்லி, தோசை, பரோட்டா, நான் இது எல்லாத்தோடையுமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, நீங்கள் இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. அதுவும் கொஞ்சம் எலும்பு, ஒரு சில எலும்பு வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்குங்க. வெறும் கறியாக எடுக்காமல் கொஞ்சம் எலும்பு பீஸ் உள்ளது மாதிரி எடுத்துக்கலாங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இப்போ மசாலா வறுத்து அரைச்சி நம்ம பண்ண போகிறோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாங்க. இந்த மிளகு லைட்டாக நல்லா சூடாகி லேசாக பொரிஞ்சு வருங்க. அந்த டைமில் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி 3 கிராம்பு போட்டுக்கலாம். சின்னதாக ஸ்டார் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பட்டை போட்டுக்கலாம், ஒரு இலை போட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். இந்த மல்லி சேர்த்த பின்னாடி அதிக நேரம் வறுக்க தேவையில்லைங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு இதே நல்லா சூடு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேங்க. இதே அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவு பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் சேர்த்த பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக சீரகம் பொரிஞ்சு வந்துடுங்க. அதிக நேரம் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 8 போல் பூண்டு பல் எடுத்துருக்கேங்க. இதில் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தோனாலுமே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதனால கூட கொஞ்சம் இன்னும் ஒரு 2 பூண்டு பட்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்ச் பண்ணி எடுத்துகிட்டு லேசாக ஓட்டி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்னதாக பார்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை வந்துட்டு அடுப்படியில் வச்சுருக்கேங்க. இப்போ நீங்கள் குக்கர் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, எந்த பாத்திரம் வேணாலுமே வச்சுக்கலாங்க. இப்போ வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ மட்டன் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக வதங்கி வரட்டும். அப்போ இந்த வதங்கி வரும்போது இந்த மட்டன்லேயே வந்துட்டு நீர் விட்டு வருங்க. அந்த நீர் விட்டு வந்துட்டு நல்லா சுருள ஓரளவு நல்லா வதக்கிடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயில் தான் நம்ம போட்டோம். இப்போ கொஞ்சம் நீர் விட்டு வருது பாருங்கள். நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு தான் வச்சுருந்தேன் மட்டன். ஆனாலுமே மட்டன் போட்ட உடனே கொஞ்சம் நீர் விட்டு வரும். இந்த டைமில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ சும்மா அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். மொத்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் தண்ணீர் விட்டு வருது. இப்போ நல்லா தண்ணீரெல்லாம் வற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா இந்த எண்ணெயும் இந்த கறியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்கு இல்லையா கொழுப்பு, அது எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பதமாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த எண்ணெயாக இருக்கும்போது எந்த ஒரு இதுலையுமே போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு இந்த எண்ணெயாக இருக்கும்போது அந்த டைமில் வந்துட்டு இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுது எல்லாமே இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம்.
இது ஓரளவு நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வரும்போது நம்ம அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். வீடே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கமகமன்னு ஒரே வாசனை. இவ்வளவு தாங்க, செம்ம டேஸ்டியான வீடே கமகமன்னு மணக்கக்கூடிய. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசுக்குள்ள ஆசையை கலக்கக்கூடிய அட்டகாசமான சுவையில் செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.